ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மீண்டும் பிஎஸ்சி ஜாப்பை பற்றி, பிஎஸ்சி டிரைவர் ஜாப்பை பற்றி பேச போகிறேன். பசங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பேசுகிறேன். பிஎஸ்சி டிரைவர் ஜாப்பை பற்றி பல வீடியோக்கள் நம்ம இதே யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். மீண்டும் ஒரு சில டவுட் இன்னும் அதை தாண்டி கேட்குறாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ரெக்யூர்மெண்ட் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும், பட் வீடியோ போஸ்ட் பண்ணுறது நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி குரூப்பில் உள்ளவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பற்றி தெரியும். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ட்ரைனிங் போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க. சரிங்களா? இப்போ உள்ள ரெக்யூர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19, 2025. இதுலேருந்து 2025 கடைசி மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21, 22, 23, 24 இந்த 7 நாட்கள்லையும் பிஎஸ்சி டிரைவருக்கு அட்மிஷன் நடக்க இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. சரிங்களா? இந்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணாலும் பட் உங்கள் டீட்டெயிலு தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? மிஸ் ஆகிடுச்சின்னு வருத்தப்பட தேவையில்லை. வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி ஆட்கள் எடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனிக்கு குறைஞ்சபட்சம் 500 டிரைவர்லேருந்து ஒரு 800 டிரைவர் எடுப்பாங்க, அல்லது 1000 டிரைவர்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருடமும் வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி ஆடு போஸ்டிங் பண்ணுறோம், ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறோம். டிரைவர் ஜாப்னால் கார் டிரைவரான்னு கேட்குறீங்க. கார் ஓட்ட தெரிஞ்ச டிரைவர்ஸ். ஆனால் நீங்கள் அங்கே போய் கார் ஓட்ட போகிறதில்ல, அங்கே போய் ட்ரைலர் ஓட்ட போகிறீங்க. கண்டெய்னர் வண்டி பார்த்துருக்கீங்களா? நீட்டாக இருக்கும் பாருங்கள். 40 ஃபுட்டர் 45 ஃபுட்டர்னு போட்டு ட்ரைலர் வண்டி நீட்டாக இருக்கிறது. நீங்கள் முன்ன ஓட்டியிருக்க மாட்டீங்க ஊரில். ஆனாலும் கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதும். சிங்கப்பூரில் உங்களுக்கு அழகாக ட்ரைனிங் கொடுத்து, அவங்களே ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து மாத சம்பளம் குறைஞ்சபட்சம் 65,000 80,000 தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? ஓட்டி அதெல்லாம் ஓவரால் சேலரி பார்த்திங்கன்னா வரும். பேசிக் சேலரி கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னில் இருக்கும். ஆனால் ஓட்டி அதுக்கு இதுன்னு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 சிங்கப்பூர் டாலர்லேருந்து 1200 பேசிக்காக வந்துடும். 1000 நீங்கள் போட்டால் கூட 65,000 வந்துடும். 1200 போட்டிங்கன்னா இன்னொரு 12,000 கூட்டிக்கிங்க. அதை தாண்டி வரும். சரிங்களா? இதே டிரைவர்ஸாக இருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல ஹெவி சேலரி எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரி. எல்லோருக்கும் ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது, வெவ்வேறான சேலரி உண்டு. சரிங்களா? இதில் கண்டெய்னர் எத்தனை பொட்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அலவன்ஸ் இருக்குது. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற அலவன்ஸ் இருக்குது. நிறைய டைப்பில் அலவன்ஸ் இருக்குது. ஒரு மாதத்துக்கு இந்த கம்பெனியில் குறைஞ்சபட்சம் சொல்ல முடியாது, எப்போதுமே 8 நாள் உங்களுக்கு லீவு இருக்குது. மற்ற கம்பெனியில் அந்தளவுக்கு லீவு கிடையாது, இந்த கம்பெனியில் அந்தளவுக்கு லீவுகள் இருக்குது. ஆனால் பர் டே 12 ஹவர்ஸ் வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டினாலும் ரொம்ப நம்ம ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சைக்கிள் வேகமாக போகக்கூடிய வேகத்தில் தான் ஓட்டுவாங்க. வண்டியோட ஸ்பீடே அவ்வளோ தான் போகும். அப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அல்லது ஒரு ஆள் நடந்து வேகமாக போனால் எப்படி நடந்து போகிறோம் அந்த வேகத்தில் தான் வண்டி போயிட்டுருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ரிலாக்ஸாக பாட்டு கட்டிகிட்டே ஓட்டினா போதும். சரிங்களா? ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும். நான்லாம் 8 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். எனி டைம் பாட்டு கட்டிட்டு ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். முதல்ல ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க. அது ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. நம்மளுடைய சிந்தனையெல்லாம் வேறு எதாவது யோசிச்சுட்டு இருப்போம். வீட்டை பற்றி யோசிச்சுருப்போம், என்ன பண்ணுறது இது பண்ணுறது பல சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்மளை அறியாமலே வேலைகள் கரெக்டாக பார்த்துட்ருப்போம். அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல வேலைகள் ஜாலியாக போயிட்டுருக்கும். முக்கியமாக டிரைவர்ஸ் வேலை. நீங்கள் கீழே இறங்கி நம்ம ஒரு மாரி எதுவும் நம்ம திறக்க வேண்டிய, லோடு ஏற்ற தேவையில்லை, கட்ட வேண்டிய, எதுவுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா? நம்ம ஊரில் லோடு ஏற்ற கீழே இறங்கி லோடு ஏற்றுற மாதிரியோ அல்லது
கயிறு கட்டுற மாரியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கீழே இறங்கி உங்கள் வண்டியில் ஓட்டுறது மட்டும்தான் வேலை. கீழே இறங்கி உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. டயர் பஞ்சர் ஆனாலும் எது ஆனாலும் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஒர்க் ஷாப்பு வர சொல்லுவாங்க. டயரே பஞ்சர் ஆனாலும் வண்டி மூவ் ஆகும், ஒரு பிரச்சனை கிடையாது. சைடில் என்ன டயர் வெட்டிச்சாலும் நீங்கள் வண்டி ஓட்டலாம், வண்டி சாயாது. அப்படி தான் சிஸ்டமேட்டிக் வண்டி அது. ஆனாலும் வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் ஒர்க் ஷாப் இருக்கும். வண்டியை கொண்டு போய் விட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் தான் புது டயர் மாற்றி கொடுத்துருவாங்க. அதுவே அதிகபட்சம் 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸில் டக்குன்னு வண்டியை மிஷினில் மாட்டி புது டயர் மாட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கண்ணாடியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. சைடு கண்ணாடியை டெக்னீஷியன் போனீங்கன்னா அவன் அழகாக ஸ்க்ரூ பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணி கொடுப்பாப்புல. வண்டி ஓட்டுற வேலை மட்டும்தான். அதுவும் தொடர்ச்சியாக நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்க மாட்டீங்க. 10 நிமிஷம் ஓட்டுவீங்க, ஒரு 20 நிமிஷம் வண்டி நிற்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓட்டிங்க, ஒரு 5 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கும். அப்படி தான் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். வேலை ரொம்ப ஈஸி. நம்ம முன்ன டிரைவிங் பண்ணது இல்லையே, இவ்வளோ ட்ரைலர் வண்டியே ஓட்டினது கிடையாது, நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தாராளமாக ஓட்டலாம். இங்கே வந்து கிளச்சு கியரு அப்படிங்கிறலாம் சிஸ்டமேட்டிக் எதுவும் கிடையாது. ஆக்சிலேட்ரு பிரேக்கு, அவ்வளோதான். பிரேக் எடுத்திங்கன்னா வண்டி நிற்கும், ஆக்சிலேட்டர் எடுத்திங்கன்னா வண்டி போகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுலேயும் முக்கியமாக பிஎஸ்சி டைரக்ட் கம்பெனி எடுக்கிறது. நம்ம எப்போதுமே பிஎஸ்சி டைரக்ட் கம்பெனி இன்டர்வியூ தான், சப் கான்ட்ராக்ட் கிடையாது. டைரக்ட் கம்பெனி இன்டர்வியூ போகிறதுனால உங்களுக்கு நல்ல வண்டி இருக்கும், வண்டி நல்லா ஈஸியாக ஓட்டுற மாதிரி இருக்கும். லேஷிங் வேலையாக இருக்கும். லேஷிங்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டம் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கஷ்டமான வேலை. கம்பேரிட்டிவ்லி டிரைவர் ஜாப்பை காட்டிலும் அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மற்ற சிங்கப்பூர் வேலையில் பார்க்குறதுக்கு இது ரொம்ப கஷ்டமாக அப்படின்னா சொல்ல முடியாது. இது வெயிலே நிற்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் வெயிலில் நிற்க தேவையில்ல. மேலே பெரிய பெரிய கிரேன் இருக்கும், அதோட நிழல் தான் கீழே இருக்கும். சரிங்களா? மழையிலே நிற்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக நீட்டாக மழையில் நிற்கணும், ரெயின் கோட்டு போட்டுக்கலாம். கிரேனு கீழே இருக்கும்போது நேராக நம்ம தலையில் தான் தண்ணி ஊற்றும், அப்படிலாம் கிடையாது. அது தப்பிச்சு நிற்கிறதுக்கு வழி இருக்குது. ரெயின் கோட்டு போட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. நீங்கள் வெயிட் எதாவது தூக்க போகிறீங்களா தலையில் 5 கிலோ 10 கிலோ அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் 2 கிலோ. அதை தூக்கி கீழே சின்ன கோன் மாதிரி இருக்கும், அதை தூக்கி கண்டெய்னர் கார்னரில் நீங்கள் அதை சொருவீங்க. சொன்னோடனே லாக் ஆகிக்கும். கண்டெய்னர் ஒவ்வொரு கார்னர்லேயும் 4 கார்னர்லேயும் 4 ஹோல் இருக்கும். அதை சொன்னோடனே அந்த கண்டெய்னர் லாக் ஆகிக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் வேலை. அதை ஒரு கிலோ ட்விஸ்ட் லாக் இருக்குது, 1/2 கிலோ ட்விஸ்ட் லாக் இருக்குது, 200 கிராம் ட்விஸ்ட் லாக் கூட இருக்குது. அப்போ எடுத்து ஒன்றுனா நின்று எடுத்து மாட்டுறது தான் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம், திருப்பி வரலாம். திருப்பி கப்பலை இழுத்து கட்டும்போது 2 ஹவர் 4 ஹவர் கூட ஒரு நாளைக்கு ரெஸ்ட் இருக்கும். அப்பப்போ நடுவில் நல்லா ரெஸ்ட் இருக்கும். டிரைவர்ஸ் காட்டிலும் லேஷிங்க்கு நிறைய ஒர்க்கிங் டைம்ஸ்லேயே நிறைய ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி டிரைவர் ஜாப்பு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மற்ற ஜாப் சிங்கப்பூர் அதர் ஜாப் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. நல்ல சேலரி, நல்ல ரெஸ்ட்டு. சரிங்களா? இதுக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பெட்டர் நான் சொல்கிறது, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் உங்களை எடுத்து வைக்க முடியாதா? போயிட்டு 4 வீலர் ஓட்ட கற்றுக்குங்க. டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டு வண்டி ஓட்ட கற்றுக்குங்க. அதுவே போதும். நான் அப்படி தான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு 2 வருஷம் நான் வண்டியே தொடல. ஒரு 30 நாள் வண்டி ஓட்டுறப்போ அது டிரைவிங் ஸ்கூலில் மட்டும்தான். அதை தாண்டி வெளியில் நான் கார் ஓட்டுனதே கிடையாது, எதுவுமே கிடையாது. 2 வருஷம் கழிச்சு மறந்தே போயிட்டேன் வண்டி ஓட்டுறது. டைரெக்டாக இன்டர்வியூ போயிட்டு அங்கே ட்ரைனிங்லேயே நமக்கு சென்னையிலையும் ட்ரைனிங் கொடுப்பாங்க 15 நாள். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வைப்பாங்க. அதுவும் நம்ம அங்கே ஓட்ட ஈஸியாக கற்றுக்கலாம். அது அவங்க சொல்கிற மாரி ஓட்டினா போதும், பாஸ் பண்ணலாம். அதில் 50% லக்கு, 50% திறமை. சரிங்களா? அதையும் பாஸ் ஆகலாம். அதாவது திறமையே இல்லாதவங்க பாஸ் ஆவாங்க, திறமை உள்ளவங்களும் ஃபெயில் ஆவாங்க. அதுதான் கான்செப்ட்டு ட்ரைனிங்கில். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு 3 டெஸ்ட்டில் வராங்க சிங்கப்பூர்லேருந்து நம்மளை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு 3 மேனேஜர் வராங்கன்னா, அதில் 2 பேர் எல்லோரும் ஈஸியாக பாஸ் போட்டு விட்ருவார். ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மேபி அவர்கிட்ட போனீங்கன்னா கியூவில் 1 by 1 ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு டேபிளுக்கு போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட போகிறோன்னு தெரியாது. ஸ்ட்ரிக்டான ஆள்கிட்ட போகணுன்னா ஃபெயில் ஆகிருப்போம். ஜாலியாக யாரை பார்த்தாலும் ஓகே அது ஓகே அது ஓகே ஓகே யூ பாஸ் அப்படின்னு போட்டு விட்ருவார். அப்போ அதில் வந்து நமக்கு பாஸ் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. அதனால்
ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இப்போ இல்லாட்டி போனாலும் போய் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்து வைங்க, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடி வந்து 22 இருக்கணும்னாங்க, இப்போ 23 ரன்னிங்கில் இருக்கணும். 22 கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கு மேலே ரன்னிங்கில் 23 ஸ்டார்ட் ஆகி ஏதோ நாள் இருக்கலாம். மேக்ஸிமம் 35 முடிகிறதுக்குள்ளே 36 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன் 23 வயசு கொண்டு போகிறாங்க சிங்கப்பூருக்கு? எல்லா கம்பெனியும் அப்படியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் அந்தமாரி. ஏன்னா ஒரு 23 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க கொஞ்சம் நிதானமாக ஓட்டுவாங்க. இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் வயசை ஏற்றி அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதனால் அப்படி இந்த மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுபோக பிஎஸ்சி ரிட்டர்னும் சிங்கப்பூர் ரிட்டர்னும் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா திருப்பி இதே கம்பெனிக்கு வர முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வர முடியாது. சிங்கப்பூர் வேலைக்கு பிஎஸ்சிக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி மறுபடியும் எடுக்க மாட்டாங்க. எப்போயாவது ஒரு டைம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஓல்டு ஒர்க்கர்ஸை எடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை. சரிங்களா? அதேமாரி பிஎஸ்சி அதேமாதிரி சிங்கப்பூர் ரிட்டர்ன். சிங்கப்பூர் ஏற்கனவே நீங்கள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டீங்க, அல்லது சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஃப்ரெஷர்ஸ். இப்போ தான் முதல் சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் ஏறி போகிறீங்க அப்படின்னா அவங்கள மட்டும் தான் எடுக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை சிங்கப்பூர் நீங்கள் முதல் பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களோட நினைப்பு அப்படி இருக்கலாம். அதேமாதிரி சிங்கப்பூர் வந்து இந்த உலகத்திலே ஒரு அருமையான கண்ட்ரி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். சிங்கப்பூர் கம்பேரிட்டிவ்லி ஒரு அருமையான கண்ட்ரி. வாழ்க்கையில் ஒரு நாளாக கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓவரால் லென்த்து எல்லாமே. வித்தின் 1 ஹவரில் எல்லா டைரெக்ஷன்லையும் போயிட்டு வரலாம். எந்த டைரெக்ஷன் எடுத்தாலும் வித்தின் 1 ஹவரில் ஒரு டைரெக்ஷன் முடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அவ்வளோ அருமையாக அந்த நாட்டை செதுக்கி வச்சுருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் நீங்கள் டூரிஸ்ட் விசாவாக இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ப்ரைஸிங் அதிகம் சுற்றி பார்க்கணுன்னா. அதை நீங்கள் சிங்கப்பூர் வேலையில் இருக்கும்போது பார்க்கலாம். அதுவும் ஒரு பீஸ்ஃபுல்லான வேலையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுற்றி பார்க்கலாம். நல்லா அழகாக என்ஜாய் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, எளிதான வாய்ப்பு இருக்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நம்ம பிஎஸ்சிக்கு போனீங்கன்னா இந்த வழியாக போய் கொஞ்சம் ஒர்க் லைஃப் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. இதே நீங்கள் வேறு கம்பெனிஸ்லாம் நீ சிங்கப்பூர் போனால் டெஸ்ட் அடிக்கணும், அதை அடிக்கணும், இது அடிக்கணும், ஏகப்பட்ட இது சொல்கிறாங்க. நேரடியாக நீங்கள் சிங்கப்பூர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏஜென்ட் ஃபீஸும் குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சம் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம எதோ டெஸ்ட்டு சிங்கப்பூர் அடிக்கணும். என்ன டெஸ்ட்னால் ஒரு மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய வித்தியாசமாக என்னென்னமாக இருக்கும். டெஸ்ட்னால் பொதுவாக ஒரு எலக்ட்ரிஷியன் டெஸ்ட்டோ, ஒரு ப்ளம்பர் டெஸ்ட்டோ, ஒரு அது மாதிரி நிறையா ஏதோ டெஸ்ட்டு நம்ம வந்து சென்னையில் இருக்குது. அது மாதிரி வெல்டிங் டெஸ்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 2 மாதம் படிக்க வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 லட்சம் செலவாயிடும் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி வாங்கினவங்க தான் அப்ளை பண்ணோம் சிங்கப்பூர் வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சிங்கப்பூர் உள்ள நுழையிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிஎஸ்சியில் அந்த மாதிரி எந்த டெஸ்ட்டும் அடிச்சிருக்க தேவையில்லை. நேரடியாக இன்டர்வியூக்கு வந்து சென்னையில் இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். லக் இருந்தால் பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா வந்த பிறகு தான் நீங்கள் காசு கட்டிங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஏமாந்துருவோம் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. விசா வந்த பிறகு தான் நீங்கள் மீதி இப்போ டோட்டல் ஏஜென்ட் ஃபீஸ் கட்டிங்க 3,25,000. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 3,25,000. இதுக்கு முன்னாடி 3 லட்சம் இருந்தது, அது 2,95,000 போல் இருந்தது. இப்போ 3,25,000. டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அங்கேருந்து ஐபி ரெடி பண்ணோன்னா அங்கே கவர்மெண்ட்டுக்கும் நம்ம பணம் கட்டணும். நம்ம ஏஜென்ட்டுக்கு ஆஃபீஸ், சென்னை ஆஃபீஸ் வந்து கட்டுவாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதோடைய ஃபீஸ் வந்து டாலரு, சிங்கப்பூர் டாலரு இந்தியன் மணிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்கிறதுனால ஏஜென்ட் ஃபீஸும் ஏறி போயிருக்கு. சரிங்களா? அது ஒன்ஸ் இப்போ ஏறி போயிருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கிற காசு அங்கேருந்து நீங்கள் ஊருக்கு அனுப்பும்போது கன்வெர்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் சேலரியும் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் கட்டும்போது கஷ்டமாக இருந்தாலும் ஏறினது நல்லதுன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு அனுப்பும்போது நல்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் 50,000
தாராளமாக 50,000 அனுப்பலாம் உங்கள் செலவு போக. சரிங்களா? நீங்கள் வேறு எந்த சிங்கப்பூர் கம்பெனி போனாலும் வீட்டுக்கு ஒரு 50,000 அனுப்புகிற மாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேலை. அதை தாண்டி நீங்களே ரெண்டல்ஸ் தங்குறதுக்கான வாடகை காசும் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கான காசும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் மிஞ்சாது. வீட்டுக்கு ஒரு 30,000 20,000 தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஎஸ்ஏவில் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வந்து ஃப்ரீ. அவங்க சார்ஜ் போட்டாலும் சேலரியில் பிடிச்சிப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஃப்ரீ மாதிரி தான் நம்ம கணக்கு யோசிக்கணும். ஏன்னா எல்லாம் போக நமக்கு கையிலே கொடுக்குற காசு பார்த்திங்கன்னா 65,000 80,000 கைக்கு காசு வரும். சரிங்களா? குறைஞ்சபட்சம் 65,000 வருங்க நான் ஷியர் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே ஒரு 15,000 நீங்கள் சாப்பாடு காசு, அதெல்லாம் கேன்டீனில் ரெடியாக இருக்கும். சாப்பாடு சமைச்சு எல்லாமே இருக்கும். எல்லா விதமான சாப்பாடும் இருக்கும். காசு கொடுத்து தான் சாப்பிடுவீங்க. அது ஒரு 15,000 போனால் கூட மீதி 50,000 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த வாட்டி உங்களுக்கு வயசு இல்லை அல்லது லைசன்ஸ் இல்லை அப்படின்னா லைசன்ஸ் எடுத்து வைங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் போஸ்டிங் போடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? வேறு இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன எப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். நல்ல வேலை, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. தங்குறதுக்கு இடம் நல்லா அருமையாக இருக்கும். அங்கேயே நல்லா ஜிம்மு வசதி இருக்குது. ஏசி ஜிம் இருக்குது, ஓப்பன் ஜிம் இருக்குது. நல்ல பெரிய பெரிய ஜிம்மாக இருக்கும். சரிங்களா? ஓப்பன் ஜிம்மும் இருக்குது, ஏசி ஜிம்மு நல்லா பெருசாக இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். ப்ளே கிரவுண்டு நல்லா நெட்டு அடித்து நீங்கள் ஃபுட்பால் விளாண்டாலும் சரி, வாலிபால் விளாண்டாலும் சரி, கிரிக்கெட் விளாண்டாலும் சரி, பால் வந்து வெளியில் போகாது. எப்படி அடித்தாலும் திருப்பி ரிட்டன் உங்களுக்கு அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து விடும். அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா சைட்லையும் நெட்டு கவர்ட் ஆகிருக்கும். கொசு வலை மாரி அல்லது மீன் வலை மாரி அடித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு பால் வெளியில் போகாது. ஒவ்வொரு தங்குற ஸ்பேஸில் 2 கிரவுண்ட் இருக்கும். 2 ஜிம்மு இருக்குது, கேன்டீன் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. நூலகம் இருக்குது, டிவி பார்க்கறதுக்கு டிவி ரூமு, ப்ரொஜெக்ட் ரூமு, ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்து சோஃபாலேருந்து உட்காந்து பார்த்துட்டு ஏசி காலில் உட்காந்து பெரிய டிவி 75-80 இன்ச் டிவியில் பார்க்குற மாரி, டிஜிட்டல் தேட்டரில் படம் பார்க்குற மாரி தேட்டர் ரூமுன்னு ஒரு ரூம் இருக்குது. அப்புறம் சிங்கிங் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது, ஸ்டூடியோ ரூமு. நீங்கள் போய் பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்குன்னா நீங்கள் போய் பாட்டு பாடிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, புல்லட் ப்ரூஃப் ரூமு, சவுண்டு வெளியே வராது. அந்த ரூமில் போய்ட்டு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வருஷம் நீங்கள் ப்ரோக்ராம் கலந்துக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன்லேயே பாட்டு பாடக்கூடியது, டான்ஸ் ஆடக்கூடியது, என்ன திறமை இருக்கோ நீங்கள் காட்டலாம். அப்படி பாடக்கூடிய திறமை இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாடலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல வசதியாகவும் இருக்கலாம், நல்ல சேலரி வரும். ஏஜென்ட் ஃபீஸு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு 3,25,000. அதுபோக ட்ரைனிங் ஃபீஸ் 15,000, மெடிக்கல் ஃபீஸு 2,500. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கட்டிட்டு பாஸ் ஆகி இன்டர்வியூவில் பாஸ் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து 3,25,000 கட்டிங்க. அதுக்கு முன்னாடி 15,000 2,500 நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அது உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வராது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான காசு தான் அவங்க வாங்குறாங்க. உங்களுக்கு சாப்பாடு 15 நாளைக்கு தரத்துக்கும் தங்க வைக்கிறதுக்கு அதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அந்த செலவு ஆகிடுது. சரிங்களா? ஓகே. 2025 டிசம்பர் மாதம் கடைசியில் எடுக்கக்கூடிய என்ட்ரி இது. விருப்பம் உள்ளவங்க கலந்துங்க. குறைஞ்சபட்சம் இன்னும் உங்களுக்கு தேதி இருக்குது. 24ஆம் தேதி கூட நீங்கள் என்ட்ரி அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒன்லி மெசேஜ் போடுங்க, கால் பண்ணாதீங்க. உங்கள் பேர், டிஸ்ட்ரிக், என்ன வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க மெசேஜ் போடுங்க. எடுத்த உடனே கால் பண்ணாதீங்க. சரிங்களா? இது வந்து கஸ்டமர் கேர் கிடையாது. நானும் வேலை செஞ்சிட்ருக்கேன். உங்கள் டைம் வேறு, என்னோடய டைம் வேறு. நான் யூரோப்பில் இருக்கேன், சிங்கப்பூரில் வண்டி ஓட்ட கிடையாது. இது நான் யூரோப்பில் ஓட்டி சிங்கப்பூரில் 8 வருஷம் நான் வேலை செஞ்சேன். திருப்பி அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். சரிங்களா? வரும்போது நீங்கள் ஹெவி லைசன்ஸ் எடுத்து வச்சிங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் சிங்கப்பூர் வேலையை முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு 6 மந்த் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த கண்ட்ரிகளுக்கு, யூரோப் கண்ட்ரிகளுக்கு வரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கு ஹெவி லைசன்ஸ், இந்தியன் ஹெவி லைசன்ஸும் ப்ளஸ் சிங்கப்பூர் வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்.
அது வேறு ஏஜென்ட்டு, அது நீங்கள் தனியாக ட்ரை பண்ணலாம். இங்கே நல்லா அதோட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இல்லை 5 மடங்கு கூட சேலரி அதிகம். சிங்கப்பூர் சேலரி காட்டிலும் வரலாம். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? இப்போதைக்கு படித்தவங்களுக்கு கூட பெரிய வேலைவாய்ப்பு இல்லை. உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துடுது. உடல் உழைப்பு பண்ணுறது தான் ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதனால் தகுதியை வளர்த்துக்கிங்க. அதில் ஒரு ஈஸியான தகுதி டிரைவிங் லைசன்ஸ். இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிற மாதிரி 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இல்லாமல் வித்தின் ஒரு 1 மந்தில் டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் எடுத்துடலாம். நல்ல சேலரி. இன்ஜினியரிங் படித்தவங்களும் அந்த அளவுக்கு சேலரி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல சேலரியில் வேலைக்கு வரலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அண்ணா அருமையான வழிகளை காட்டுறேன். முன்னேறி வரத்துக்கு, நல்ல ஒரு வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கு, வீட்டுக்கு மாதம் ஆனால் ஒரு 50,000லேருந்து ஒரு 70,000 அனுப்பி உங்கள் வீட்டில் எல்லோரையும் குஷிப்படுத்துறதுக்கு, உங்களை நினச்சி பெருமையாக நினைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வழியை எப்படிலாம் போகலாங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, சரிங்களா? இதையும் தாண்டி நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி போகலாம். அது உங்களுடைய மூளையை நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கான வழியெல்லாம் நான் அண்ணன் காட்டுறேன். நான் அப்படி தான் முன்னேறி வந்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னா உங்கள் தகுதியை வளர்த்துக்குங்க. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் போய்ட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துங்க, இந்தியன் லைசன்ஸு. அப்புறம் பேட்ச் அப்ளை பண்ணி பேட்ச் லைசன்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஹெவி லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஹெவி எடுத்துங்க. யூரோப்புக்கு வரணுன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் ஒரு நல்ல கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரைலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இந்தியன் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரைலர் நல்லா ஓட்ட தெரியணும். தெரிஞ்சால் தான் இங்கே யூரோப்புக்கு நீங்கள் வரலாம். இங்கே வந்தவொடனே டெஸ்ட் வைப்பாங்க. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திருப்பி ஊருக்கு போக வேண்டியதான். மறுபடி ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் வேஸ்ட்டு. அது போக ஏஜென்ட் ஃபீஸு எல்லாம் கட்டியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நல்லா ஓட்ட கற்றுக்கணுன்னா முதல்ல ட்ரைலர் வண்டியை ஓட்டுங்க. இல்லை இந்தியாவிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. போய் ட்ரைலர் வண்டி ஓட்ட கற்றுங்க. நாமக்கல்லில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அதில் சென்னையில் ரெயின்போ விக்னஸ், அந்த TN51 பாக்கியராஜ் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதுபோல் நம்ம ட்ரக்கர்ஸ் கிளப்பா லைன்ஸ் கிளப்பான்னு தெரியல, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் வச்சுருக்காரு, அவரையும் ஃபாலோ பண்ணுங்க. எங்கே ட்ரைனிங் எடுக்கிறது பல வழிகள்லாம் காட்டுறாங்க. யூரோப் வரணும்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இப்போதைக்கு டெம்பரரிக்கு ஒரு நல்ல சேலரியில் ஓரளவுக்கு இப்போதைக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும்னா சிங்கப்பூர் இப்படி ட்ரை பண்ணுங்கள். மலேசியா, சவுதி அரேபியா அதுக்கெலாம் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அங்கே எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மலேசியாவிலையோ சவுதி அரேபியா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாத பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். 8 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அது முக்கியமாக PSA கம்பெனி பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். அது போக அதுக்கு ஆள் எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க நிறைய பேரால் எடுக்க முடியாது. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சும்மா வழிகாட்டுறது மட்டும் கிடையாது, எல்லாராலும் எடுத்துட முடியாது, சரிங்களா? உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் PSA கம்பெனிக்கு வேலைக்கு வரலாம். யூரோப் வரணும்னா நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். யூரோப் ஜாப்னு சொல்லி அடித்து பாருங்கள், நிறைய வரும். அதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுங்க. யூரோப் ஜாப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாரி அல்லது கேம்லிங் மாரி, அல்லது 10 பேர் ரன்னிங் ரேஸ் ஓடினீங்கன்னா 3 பேர் தான் ப்ரைஸ் வாங்க முடியும். மீதி பேர்லாம் ப்ரைஸ் கிடைக்காது, வேஸ்ட் ஆகிடும். கட்டின பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ரிஸ்கியானது. அந்தளவுக்கு வசதி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு செலவு பண்ணி வீணானாலும் பரவாயில்லன்னு வசதி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைங்கும்போது சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, ஆஸ்ட்ரியா வழியாக போக போகிறேன். டிக்கெட் எடுக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் பாய்.